அடுத்தது சுரேஷ்குமார் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. ஹவு டு செட் அப் DevOps என்விரான்மெண்ட் ஃபார் ஐடி கம்பெனி, வாட் ஆர் திங்ஸ் த கம்பெனி ஷுட் பி டன் ஃப்ரம் தேர் சைட்? ஏதாச்சும் மாடல் இருக்கா, ரெஃபரன்ஸ் மாடல் மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு நீங்க கேக்குறீங்க. ஸோ சுரேஷ்குமார், நான் வந்து இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னா, இது டெசிஷன் மேக்கிங் தான். இது ரெஃபரன்ஸ் மாடல்ன்றதோட டெசிஷன் மேக்கிங். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா காஸ்ட், ஓகேங்களா. செகண்ட் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, என்னோட டீம்ல உண்மையிலேயே வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் டூல் அண்ட் ப்ராக்டிசஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா, அதுதான் நான் ரெண்டாவது யூஸ் பண்ணுவேன். எவ்வளவு தூரம், வாட் இஸ் த லேர்னிங் கர்வ், இல்ல வாட் இஸ் த அப்ஸ்கில்லிங் டைம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். அதுக்கு அடுத்தது வந்து ஃபீச்சர்ஸ். இந்த சிஐசிடி டூல் போனா இந்த ஃபீச்சர். ஒரு உதாரணத்துக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ ரீசெண்டா பேம்பூல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு. உண்மையிலேயே வந்து அது ஒரு கேவலமான சிஐசிடி டூல்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு லிமிடேஷன் இருக்கு அதுல. அது தவிர்த்து மேபி GitHub ஆக்ஷன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு, நிறையவே பண்ணலாம், நிறைய சூப்பராகவே பண்ணலாம். ஒரு மர்ஜ் ரிக்வெஸ்டோட ஈவெண்ட் வந்து மர்ஜ்டா இல்லையா அப்படின்ற அளவுக்கு கூட ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இஃப் கண்டிஷன்லாம் தரமா போடலாம். ஒரு ப்ரோக்ராமிங்லயே நீங்க எழுதுற மாதிரியே வரும் ஒர்க் ஃப்ளோ எல்லாமே. ரீயூசபிள் ஆக்ஷன்ஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அது தவிர்த்து GitLabல அவனோட ரெஸ்பெக்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அப்படின்றது தான் வந்து ஒரு தேர்ட் மேஜர் பாயிண்டா வந்து நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காஸ்ட். உண்மையிலேயே என்டர்பிரைஸ் போகணுமா, இல்லை ஓப்பன் சோர்ஸ் போகணுமா, மேனேஜ்டு சர்வீசஸ் போகணுமா, ஒரு கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்குள்ளேயே இருக்கிற சிஐசிடி போகணுமா, ஓப்பன் சோர்ஸ் போகணுமா, அதெல்லாம் அந்த நொடியிலேயே நீங்க வந்து எவாலுவேட் பண்ணி டெசிஷன் எடுத்துடலாம். ரெண்டாவது லேர்னிங் கர்வ். உங்களோட ஆஃபீஸ்ல உங்களோட டீம்ல இருக்கிற ஆளுங்களால அந்த சிஐசிடி பைப்லைன்ஸ்ல மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றது. அண்ட் இன்ஃபேக்ட் சிஐசிடின்னு மட்டும் இல்ல, டெவாப்ஸோட என்டையர் ப்ராசஸே, லைக் இன்ஃப்ராவா இருக்கட்டும், கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், சிஐசிடியா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களால பார்க்க முடியுமா. ரெண்டாவது, உண்மையிலேயே குபர்னெட்டிஸ் தேவையா அப்படின்றதும் யோசிக்கணும். ECS ஃபார்கேட்லயே நிறைய கஸ்டமர்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. இவங்க நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஸ்னாப்சாட் கூட பத்தி நான் ஸ்ரீராமும் நானும் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களோட அந்த ஸ்டார்டிங்ல நாங்க சொன்னோம்ல, AWS ஆர்கிடெக்சர் சீரிஸ் யூடியூப்ல அவனோட அஃபிஷியல் சேனல்ல இருக்குன்னு, அது ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க. 900 EKS கிளஸ்டர் யூஸ் பண்றாங்க. ஒரு EKS கிளஸ்டர்ல 1000 இன்ஸ்டன்சஸ் இருக்கு அவங்க கிட்ட. ஸோ அப்போ வந்து 1000 ஒர்க்கர் நோட்ஸ் 900 EKS கிளஸ்டர்ஸ் அளவுக்கு ஸ்கேல் யூஸ் பண்றாங்க. அப்போ உள்ள இருக்கிற ஆளுங்க ஸ்னாப்சாட்ல எவ்வளவு மூலகார ஆளுங்களா இருப்பாங்க அப்படின்றதும் நீங்க யோசிங்க. ஸோ அதுதான் நான் என்னோட ரெண்டாவது மிக பெரிய புல்லட் பாயிண்ட். உள்ள இருக்கிற ஆளுங்க பர்ஃபெக்டா இருக்கணும், ஹையர் பண்ற ஆளுங்களுக்கு அந்த ஸ்கில் செட் இருக்கணும். அதே மாதிரி தேர்ட் மேஜர் புல்லட் பாயிண்ட் ஃபீச்சர்ஸ். அது இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க ஒரு டெசிஷன் ஓரளவுக்கு எடுக்கலாம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். மேபி என்னோட அதிகமா இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு டெவாப்ஸ் ஆர்கிடெக்ட் மாதிரி ஒரு ஆளை நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய பெட்டர் புல்லட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். பாலாஜி, நீங்க இதுக்கு ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல அக்ஷய், நீங்களே பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சூப்பர்.